இப்ப தமிழக அரசு, அது திமுக அரசாக இருந்தாலும் சரி, அதிமுக அரசாக இருந்தாலும் சரி, 50 ஆண்டு காலத்துல பல விஷயங்களை இலவசமாக மக்களுக்கு கொடுத்திருக்காங்க. மாணவர்களுக்கு தனியா கொடுத்திருக்காங்க, ஆண்களுக்கு தனியா கொடுத்திருக்காங்க, பெண்களுக்கு தனியா கொடுத்திருக்காங்க, வயதானவர்கள் முதியவர்களுக்கான பென்ஷன் தொகையா கொடுத்திருக்காங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இலவச திட்டங்களா அறிவிக்கப்படுது. இந்த இலவச திட்டங்களை பற்றி இளைஞர்களுடைய மனநிலை, அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்கு? தமிழ்நாட்டில் இலவச திட்டங்கள் வேணுமா வேணாமா? வேணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் வேணும் சார்? இப்ப இதெல்லாம் கொடுக்குறாங்க சார். உதாரணத்துக்கு லேப்டாப் கொடுக்குறாங்க சார், எங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார். உதாரணத்துக்கு எங்க அக்காவுக்கு போன வருஷம் கல்யாணம் ஆச்சு சார், தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. கறவை மாடுகள் கொடுக்குறாங்க, டிவி கொடுக்குறாங்க, மிக்ஸி கிரைண்டர் கொடுக்குறாங்க, கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்துச்சு சார். இல்ல ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லலாம் சார், இதனால எந்த பயனுமே இல்ல அப்படின்னு நீங்க சொல்லலாம். இந்த மாதிரி தொடர்ந்து பெண்களுக்கான இலவச பேருந்து கொடுக்குறாங்க, மகளிருக்கான உரிமை தொகையாக 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்ப சில கட்சிகள்லாம் சொல்லியிருக்காங்க, நாங்க வெற்றி பெற்றால் வரக்கூடிய தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் 2000 ரூபாயா உயர்த்தி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் இளைஞர்கள் எப்படி பாக்குறீங்க அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். ஷாம், வாய்ஸ் ரெடியா பாருங்க. எங்க கிட்ட பசங்க எப்பயுமே ரெடியா தான் இருக்காங்க. பேசலாமா வாய்ஸ்? கேள்வி புரிஞ்சுச்சுல? இலவசங்களை தமிழக மக்கள், குறிப்பா இளைஞர்கள் வரவேற்கிறாங்களா இல்லையா? வேணும்னா என்னென்ன வேணும், வேணானா எதுதான் வேண்டாம்? ஓகே சார், இலவசம் சொல்றதே ஃபர்ஸ்ட் தப்பு சார். இலவசம் சொல்றது நம்ம மேல கடன் உண்டாக்குறாங்க. அது இலவசம் சொல்றது கவர்மெண்ட் காசு இல்லை, நம்ம காசு நம்மகிட்டே வாங்கி அது நமக்கே ஃப்ரீயா கொடுக்குறாங்க. அது ஃப்ரீன்றது சொல்லாம ஒரு சிலர் ஒரு அமௌண்ட்டுன்னு சொல்லி அவங்க கிட்ட காசு வாங்கி அது நம்ம நேரடியாக காசு கொடுத்து வாங்காம இலவசம் சொல்லி இது பண்றாங்க. இலவசம்னு வந்தா அரிசி பருப்பு அதெல்லாம் கொடுக்குறாங்க. ரேஷன்ல இலவசம் சொல்லிட்டு ஆனால் அதுலயும் கொஞ்சம் காசு வாங்குறாங்க. எண்ணெய் சக்கரை அதுக்கெல்லாம் காசு வாங்குறாங்க. ஒரு இடத்துல சில காசு வாங்குறாங்க ரேஷன்ல. ரேஷன்ல எல்லாமே இலவசமா கொடுக்கணும். அது இலவசமா கொடுத்தா ஒரு எளிய மக்கள்லாம் கொஞ்சம் காசு கொடுத்து இல்லாம அது வாங்குறதுக்கு வசதியா இருக்கும். இலவசம் கொடுத்தா அது கொடுக்கணும். மகளிருக்கு இலவசம் சொல்றாங்க பஸ், அது இலவசம் சொல்றதுக்கு பதிலாக அவங்களுக்கு பதிலாக மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்றாங்க. 1000 ரூபாய் கொடுத்துட்டு அதுலேருந்து ரேஷன்லேருந்து 5000 ரூபாய் கொடுத்துட்டு இப்போ 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அதுலேருந்து பாதி அமௌண்ட் வந்து மகளிர் காசுன்னு சொல்லிட்டு தான் அது இது பண்றாங்க. இதெல்லாம் ஓகே பிரதர். நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இலவசங்களை இளைஞர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எங்களுக்கு இது வேணும் வேண்டாம், யங்ஸ்டர்ஸ் ஃப்ரீபீஸ் வேணும்னு சொல்றாங்களா வேணாம்னு சொல்றாங்களா? அதுதான் பாயிண்ட். வேணும் தான் சார் சொல்றாங்க. வேணும்னா என்ன மாதிரி விஷயங்கள் வேணும் உங்களுக்கு? இப்ப கொடுத்திருக்கிறதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலுமே வரக்கூடிய ஆட்சியில எங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தா நாங்க இதெல்லாம் இன்னும் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? என்ன வரக்கூடிய ஆட்சியில் எங்களுக்கு இலவசமா வேணும்னா காலேஜ் படிக்கிறவர்களுக்கு, மாணவர்களுக்கு, அதான் மாணவர்களுக்கு மட்டும் இலவச பேருந்து, வேலைக்கு போறவங்களாம் அவங்களாம் இலவசம்லாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு வந்து காசு கொடுத்தாதான் ஜனநாயகம் வந்து கொஞ்சம் இது ஆகும். எங்களுக்கு வந்து ஃப்ரீ பஸ் விடணும் பசங்களுக்கும், பிரைவேட் காலேஜும் சரி, கவர்மெண்ட் காலேஜும் ஸ்கூலும் சரி. இலவசம்ன்றது அவங்க ஒன்றையும் நம்ம காசு, அவங்க காசை வந்து தர போறது இல்லை. நம்ம வரி கட்டுறோம், நம்ம என்ன டாக்ஸ் கட்டுறோம். ஒரு சாக்லேட் வாங்கினா கூட அதுல நம்ம டாக்ஸ் கட்டிட்டு தான் இருக்கோம். அதனால இலவசம்ன்றது நம்ம ஒன்றும் சும்மா வாங்கிட்டு போறது இல்லை. இப்போ அடித்தர மக்கள், இப்போ ரொம்ப ஒரு ஏழை மக்கள் இருந்தா கூட அவங்களுக்கு அது யூஸ் ஆகிட்டு போறது இல்லை. அவங்க ஒன்றையும் வந்து போய் நம்மளால முடியாது, காசு இல்லைன்னா கூட அந்த இலவசம் வச்சு வாங்கிக்கலாம்ல. இப்போ வந்து போன எலெக்ஷன் எல்லாம் அம்மா உணவுகள்லாம் இருந்துச்சு. இப்போ ஏழை மக்கள் அப்படின்லாம் அவங்கலாம் வந்து அந்த அம்மா உணவு இப்பயும் அம்மா உணவகம் செயல்பட்டு தானே இருக்கு. இல்ல செயல்பட்டு இல்ல. ஒரு சில எலக்ட் வேணா இருக்குது, ஒரு சில இடத்துல வேணா இல்ல. வேலை வாய்ப்புன்றது இந்த சமுதாயத்துல வந்து கண்டிப்பா கிடைக்கிறதே இல்ல. ஊழல், லஞ்சம் இதெல்லாம் கொடுத்துதான் நம்ம ஒரு வேலை வாய்ப்பு வாங்குற மாதிரி இருக்கு. படிச்சா கூட அந்த படிச்ச தகுதிக்கு ஏற்ற மாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்கிறதே இல்ல. சூப்பர், நல்லா பேசிருக்காங்க. வேலை வாய்ப்பை டச் பண்ணிருக்காங்க. பிளஸ் இலவசம் அப்படின்றது ஒரு சாக்லேட் வாங்கினா கூட நாங்க வரி செலுத்துறோம், அதுதான் எங்களுக்கு திருப்பி கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காங்க. வேலை வாய்ப்பை பத்தி நம்ம முன்னாடியே சொல்லி இருந்தோம். இப்ப அந்த பாயிண்ட் அவங்க பேசியிருக்காங்க. இங்க இருந்து பேசுறதுக்கு யார் தம்பி ரெடி? தம்பி நீங்க பேசுறீங்களா? எஸ். இப்போ வந்துட்டு இலவசமா கொடுக்கறது வந்துட்டு நம்மளுக்கு வேணும் தான், ஆனா அதுலயுமே வந்துட்டு ஈக்குவாலிட்டிங்கிறது கண்டிப்பா பார்க்கணும். இப்போ ஒரு காலேஜ்ல படிக்கிறோம்னா அதுல SC ST மாணவர்களுக்கு மட்டும் தான் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அப்போ மத்த இதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் என்ன? அப்போ இதுல இட்ஸ் நாட் டிபேட் அபவுட் இட். இதுல வந்துட்டு கண்டிப்பா ஈக்குவாலிட்டி இருக்கணும், இன்க்ளூடிங் எனக்குமே கூட. ஏன்னா எனக்குமே கூட எங்க வீட்டுல ஸ்டோர் ரேஷன் போவோம். நாங்க வந்துட்டு அந்த கிராமத்துல இருந்துட்டு நாங்க இப்போ சிட்டிக்கு வந்ததுனால அந்த ஸ்டோருக்கு நாங்க போறப்போ இல்ல நீ அந்த இடத்துக்கு போயிட்ட, உனக்கு அரிசி எல்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு எங்களுக்கு அரிசி கொடுக்கறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சோ இலவசமா கொடுக்கறத நீங்க ஈக்குவாலிட்டியா பார்த்து எல்லாருக்குமே கொடுக்கறது தானே அது. இது இலவசத்தை எதிர்பார்க்கறதை தாண்டி எங்களுக்கு அதுல ஈக்குவாலிட்டி வேணும். சோ இலவசமா தம்பி என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப தமிழ் புதல்வன் திட்டத்துல நீங்க உங்களுக்கு காசு வருதா? வருது இல்ல? ஓகே.
சோ அப்ப தம்பி என்ன சொல்றாருன்னா, அவர் எதுவும் குற்றச்சாட்டு சொல்ல, அவர் வந்து எதுவும் தப்பா சொல்ல. இப்ப நிறைய பேர் நம்மளே நிறைய பேருக்கு இருக்கும். அது என்ன குறிப்பிட்ட சில பிரிவினருக்கு மட்டும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. இப்ப எங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது இல்ல, அந்த குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றோம். அது ஏன் அப்படின்னா நம்ம அதுக்கான ஹிஸ்டரியை கண்டிப்பா தேடி தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வசதி நம்ம கையிலேயே இருக்கு, செல்போன்ல இருக்கு, கூகுள்ல இருக்கு, நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஸ்காலர்ஷிப்ஸ் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒடுக்கப்பட்டு பல ஆண்டுகளா இப்ப நிறைய பெற்றோர்கள் வந்து படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்களுடைய தாத்தாக்கள் முன்னோர்கள் அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. கரெக்ட்டுங்களா? எல்லாரும் இப்ப நீங்க ஈக்குவாலிட்டின்னு வார்த்தை பேசுனீங்க பாத்தீங்கன்னா, ஈக்குவாலிட்டிக்காகத்தான் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்கப்படுது. அதை பத்தி நீங்க நிறைய தேடி படிங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கொடுக்கணும், இவங்களுக்கு கொடுக்க வேணாம் அந்த மாதிரி எண்ணத்துல இல்ல. கவர்மெண்ட் வந்து எல்லாரையும் சமத்தட்டுல வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஸ்காலர்ஷிப்ங்கிற ஸ்கீமை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அது இல்லாம இப்ப வந்து தமிழ் புதல்வன் திட்டம் வந்ததுனால உங்களுக்கு அந்த வருத்தம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நீங்க கண்டினியூ பண்ணலாம் சார். உங்களுடைய இனிஷியேட்டிவ் ஓகே, தைரியமா அவருடைய கருத்தை வந்து சொல்ல வந்தாரு, அதுக்கு நான் அவரை பாராட்டுறேன். முதல்ல அவருடைய புரிதல்ல மட்டும் கொஞ்சம் மாற்றம் ஏற்படணும். நீங்க படிச்சு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு. நெக்ஸ்ட் யார் பேச போறீங்க? நெக்ஸ்ட் யாரு பேசுறீங்களா? ஃப்ரண்ட்ல வாங்க, ஃப்ரண்ட்ல வாங்க. வேகமா டைம் இல்ல. என் பேர் ஜெயக்குமார். நான் செகண்ட் கெமிஸ்ட்ரி. இது வந்து இந்த தேர்தல் வந்து ஏன் நம்ம கொண்டு வந்திருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து மன்னர் ஆட்சி இருந்தது. அதனால மன்னர்களே தான் ஆட்சி செய்ய முடிந்தது. அவங்களோட மகன், அவங்களோட தலைமுறையாக தான் இந்த ஆட்சி வந்து செய்ய முடிந்தது. இப்போ மக்கள் ஆட்சின்றதுனால யார் ஒன்னா ஆட்சி செய்யலாம். அப்போ யாரு நிறைவேற்றோன்னா நிறைவேற்றலாம். அப்போ என்னோட ஓட்டு யாருக்காக இருக்கும்னா, முதல் வந்து பெண்களுக்கு வந்து உரிமை, பாலியல் வன்கொடுமை ஒழிக்கணும். அதுக்கப்புறம் நிறைய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அதோட வந்து எஜுகேஷன்ல வந்து யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்களோ என்னோட ஓட்டு அவங்களுக்காக தான் இருக்கும். இந்த ஓட்டு பெஸ்டா இருக்கும். சூப்பர், நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காப்ல தம்பி.